ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். நமக்கு சிலபஸில் யூனிட் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, மரபு இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் டாப்பிக்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ணக்கூடிய லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்துடைய பேர் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்றது எப்போ பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு வரையிலான அந்த காலப்பகுதியில் இந்த தென்னிந்தியாவுடைய சமுதாயம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, ஸோ என்னென்ன அரசர்கள் இருந்தாங்க, சாதவாகனர்கள் இருந்தாங்க, அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவேந்தர்கள் இருந்தது, ஸோ வேலியர்கள் இருந்தது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது இருந்தாங்க, அது சம்மந்தமான அந்த காலத்தில் வாழ்ந்த விஷயத்தை எந்தெந்த அகழ்வாராய்ச்சியின் பிரகாரம் என்னென்ன பொருட்கள் மூலம் நம்மளுடைய காலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, தமிழ் சமுதாயம் எந்த காலத்தில் இருந்து எந்தெந்த விதத்தில் வந்து முன்னோடியாகவே இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 5வது பாடமாக கொடுத்துருப்பாங்க, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஓகேங்களா, ஸோ அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு வரை என்னென்ன மாதிரி விஷயங்கள் நிகழ்ந்தது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ரிட்டன் ஒரு வரலாற்று நூல் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் மூலமாக தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்திருப்பாங்க, நம்மளுடைய தமிழ் சமுதாயம் இப்படி வாழ்ந்திருக்கும், தமிழ் சமுதாயம் தன்னை வந்து பொருளாதார ரீதியாக இப்படியெல்லாம் வந்து பாதுகாத்திருந்திருக்கும், இப்படியெல்லாம் தன்னை தகவமைச்சிருக்கும் அப்படின்ட்டு எந்தெந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள். ஓகேங்களா? சங்க இலக்கியங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு சான்றுகள், தமிழ் பிராமி எழுத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சான்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரந்தத்தில் இருக்கக்கூடியது, தமிழ் வட்டெழுத்துக்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள், நடுகற்கள், கற்திட்டைகள், நினைவு தூண்கள், அப்புறம் நாணயங்கள். ஓகேங்களா? ஸோ நாணயம் அதோடைய ஷேப்பு, அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்களை வச்சு ஓகே ஸோ அது எந்த மன்னரை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆய்வுகள் எங்கெங்கே நம்ம பண்ணியிருப்போம், அத்திரம்பாக்கம், பையம்பள்ளி, அரிக்கமேடு, பொருந்தல், கொடுமணல், கீழடி, பூருணை, ஆதிச்சநல்லூர் அப்படின்ட்டு நிறைய இடங்கள், இதுபோக இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆய்வுகள் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து கிடைச்ச பொருட்களின் மூலமாக நம்முடைய சமுதாயம், நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ தமிழர்களுடைய மரபையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் செப்பேடுகள். ஓகேங்களா? ஸோ முன்னெல்லாம் அந்த காப்பர் பிளேட்ஸில் வந்து மன்னர்கள் வந்து பிராமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் வந்து கொடுத்த அந்த செப்பேடுகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ நிலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செப்பேடுகளில் குறிச்சிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக வந்து நம்மளுடைய வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வெளிநாடு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து புக்கில் வந்து அதற்கான விஷயங்களில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுடைய தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது இந்த மாதிரி ரிட்டனில் இல்லைன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ செப்பேடு ஆகட்டும், இது போக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க இல்லைங்களா பயணிகள், ஸோ அவங்களுடைய குறிப்புகள் அடிப்படையிலையும் நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது போக வந்து பார்த்திங்கன்னா கோயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலெலாம் வந்து இப்போ தஞ்சாவூர் கல்வெட்டு ஆகட்டும், இல்லை ஸ்ரீரங்கத்திலே ஆகட்டும், அந்த ஸ்தல புராணங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது போக வந்து பார்த்திங்கன்னா மொழியியல் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அடிப்படை வச்சு தான் நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது சார்ந்த என்னென்ன விஷயங்கள் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தக்கான பகுதியில் பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டில் இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் யார் வந்து வலுவான அரசை நிறுவியிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதவாகனர்கள். ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டில்? பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டில். பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டில் எந்தெந்த பகுதியை சேர்ந்து தெலுங்கானாவில் ஆரம்பித்து ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியை ஆண்டவர் யார்? சாதவாகனர். ஓகேங்களா? ஸோ அவர் சாதவாகனர் இருக்கக்கூடிய காலத்திலேயே சமகாலத்தில் இருந்த மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவேந்தர்கள். யார்?
சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனருடைய சமகாலத்தவர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ எதன் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இரண்டாம் பாறை கல்வெட்டில் மூவேந்தரை பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ மூவேந்தரை பற்றிய குறிப்பு மட்டும் கிடையாது, சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான பத்தின குறிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய அந்த இரண்டாம் பாறை கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக நாம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் இருந்திருக்காங்க, இந்த மூவேந்தர்கள் இருந்த காலத்தில் சாதவாகனர்களும் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய வரலாற்றை நாம் எந்தெந்த மாதிரி சான்றுகள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம்? தொல்பொருள், ஓகேங்களா, நாணயச் சான்று, கல்வெட்டுகள், இதன் மூலமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தொல்பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கற்கால புதைவிடங்கள், பெருங்கற்காலத்தில் வந்து அந்த இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாக ஒரு கல் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க, அது வந்து ஹோல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவருடைய ஆன்மா வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்த்திட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டோல்மேன் கர்த்திட்டைன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பெருங்கற்கால புதைவிடங்களை வச்சு நம்மளுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது போக வந்து பார்த்திங்கன்னா அரிக்கைமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் கட்டட இடிபாட்டு தடயங்களை பேஸ் பண்ணி நம்மளுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா துறைமுகங்கள், தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களின் அகழ்வாய்வுகளின் மூலம் பெறப்பட்ட பொருள்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேர சோழ பாண்டியர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சேரர்களுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சியாக இருந்திருக்கும். அதே மாதிரி சோழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைநகரம் உறையூர் தலைநகரமாக இருந்திருக்கும். பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகரமாக இருக்கும். ஸோ இது சார்ந்து அந்த பகுதிகள் சார்ந்து நம்ம அந்த அகழாய்வு செய்யும்போது, தொல்பொருள் அகழாய்வு செய்யும்போது கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களின் அடிப்படையில் அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த காலத்துக்கு உரியது அது, ஓகேங்களா, ஸோ பொது ஆண்டுக்கு முன் இல்லை பொது ஆண்டுக்கு பின் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்கு அனுப்பி நம்மளுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சமுதாயம் இங்கே இருந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதற்கு வந்து தொல்பொருள் ஆய்வு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆந்திர கர்நாடக பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகள், ஸ்தூபி அப்படின்னாவே நமக்கு பௌத்தம் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஸ்தூபி அப்படின்றது என்ன? ஒரு அரைக்கோள வட்டத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அரைக்கோள வட்டத்தில் இருக்கக்கூடியது, களிமண்ணால், சுட்ட களிமண்ணால் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஸ்தூபிகள், பௌத்தர்களுடைய இது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அவங்களுக்கு ஸ்தூபி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஸ்தலம். ஓகேங்களா? ஸோ ஆந்திர கர்நாடக பகுதியில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள் எங்கே இருக்குது? அமராவதி, நாகார்ஜுன கொண்டா முதலானவை. இந்த ஸ்தூபியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்தூபி இருக்குது. ஓகேங்களா? 8 ஸ்தூபி நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 84,000 சின்ன சின்ன ஸ்தூபிகள் இந்தியா முழுக்க பரவி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான எக்ஸாக்டான அதற்கான ப்ரூஃப் அப்படின்றது இல்லை. பட் நம்ம இதை பற்றி கேட்கும்போது, இதை பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய காலத்தில் இந்த 8 ஸ்தூபிகளில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்தூபியை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸ்தூபி என்பது புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதாகும். ஓகேங்களா? புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது, அதாவது இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். ஸ்தூபிகளில் வைக்கக்கூடியது என்ன? இறந்தவர்களின் சாம்பலை வந்து அங்கே வச்சு அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண்ணால் அரைக்கோள வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணால் பூசுறது. தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டது. ஏன் வந்து 8 ஸ்தூபியில் 8 இடத்துல வந்து அவருடைய அந்த சாம்பலை வைக்கிறாங்க, புத்தருடைய சாம்பல் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களிடையே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, எனக்கு வேணும் உனக்கு வேணுன்ற அந்த சண்டைகளின் காரணமாக தான் வந்து அதை 8ஆக பிரித்து, அவருடைய சாம்பலை 8ஆக பிரித்து 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை புதைச்சி ஸ்தூபிகள் கட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் அந்த 8 ஸ்தூபிகள் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை 84,000 பிரித்து வந்து சின்ன சின்ன ஸ்தூபிகள் அமைச்சிருக்காரு அப்படின்ற தகவல் இருக்குது. பட் நமக்கு அது புத்தகத்தில் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால் இந்த 8 ஸ்தூபிகள் மட்டும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? இவ்வாறு பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது.
அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ஸ்தூபி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இப்படிதான் இருக்கும். ஒரு அரைக்கோள வடிவத்தில் இருக்கக்கூடியது தான். அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டப்பாதை இருக்கும். ஸோ அதை சுற்றி நம்ம எப்படி நம்ம கோயில் ஸ்தலத்தை சுற்றி வரோம், சுற்றி வந்து கும்பிட்ற மாதிரி அந்த அரைக்கோள வடிவம் உள்ள அந்த ஸ்தூபிக்களை பௌத்த தலங்களில் கும்பிடுவாங்க. ஸோ அந்த அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி எதை குறிப்பது? பேரண்டத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி புத்தர் வந்து ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படின்றதை குறிக்கிறதும் இந்த ஸ்தூபிக்கள் தான். ஓகேங்களா. ஸோ பேரண்டத்தை குறிப்பது மட்டும் கிடையாது, புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் குறிக்கக்கூடியது இந்த ஸ்தூபிக்கள். நாணயச்சான்று. நாணயச்சான்று அப்படின்றது உங்களுக்கு சாதவாகனரும் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க, நம்மளுடைய மூவேந்தர்களும் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரோம நாணயங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ரோம நாணயம் அப்படின்றது உங்களுக்கு தங்கம், வெள்ளி, தாமிரம் அப்படின்ட்டு 3 வகையில் வந்து ரோம நாணயங்கள் இருந்திருக்கு. கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு தமிழ் பிராமி எழுத்துக்களில் இருந்திருக்கும், பிராகிருத மொழியில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரந்த எழுத்து, தமிழ் வெட்டு எழுத்து அப்படின்ட்டு பலவிதமான கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆந்திர கர்நாடக பகுதியில் காணப்படும் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டுகள், அதே மாதிரி தமிழக கேரள குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஓகேங்களா. எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாங்குளத்தில் இருக்கும், ஜம்பை விழுப்புரம் மாவட்டம் ஜம்பையில், அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழூர் அப்படின்ற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மாங்குளம் அப்படின்றது உங்களுக்கு கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி சாதவாகனர் கல்வெட்டுகளும் இருந்திருக்கு. சாதவாகனர் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாசிக் கல்வெட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ நாசிக் கல்வெட்டு, அதே மாதிரி பௌத்த கல்வெட்டுகள் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் அப்படின்றது அந்த அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்றது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும் போது, அந்த கல்வெட்டுகளில் குறித்து வச்சுருக்கும் போது அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவிற்கு வெளியே பெரனிக்கே வாசிர் அல் காதம், எகிப்தில் இருக்கக்கூடிய பெரனிக்கே வாசிர் அல் காதம், இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். ஓகேங்களா. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ இதன் மூலம் நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விஷயம் ஓகே என்ன மாதிரி வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இது போக இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள்லாம் நமக்கு சங்க நூல்களில் நமக்கு மூவேந்தர்களை பற்றி குறிப்பு இருக்குது. அதற்கு பின்னாடி வந்த சங்கம் அறிவு காலத்தில் வந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீதி நெறிகளை பற்றி, நீதி ஒழுக்க நெறிகளை பற்றி நமக்கு போதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இப்போ திருக்குறள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செங்கோன்மை, கொடுங்கோன்மைன்ற மாதிரி அரசியல் சார்ந்த இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பார்க்கும்போதே ஓகே அப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்திருக்காங்க, மன்னர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரியோர்கள் அதாவது அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த குறளின் வழியாகவும் தெரிஞ்சுக்க முடியுது. அதுபோக சிலப்பதிகாரம், மணிமேகலை இதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 எட்டுத்தொகை இதன் மூலமாகவும் 18 வந்து பார்த்திங்கன்னா சேரரசர்களை போற்றி புகழ்ந்து எழுதப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதன் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியுது. இது மாதிரி சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொருளாதாரம், அரசாட்சி கலை ஆகியன குறித்து சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் சொல்லுது. கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாவம்சம் அப்படின்ற பௌத்த வரலாற்று நூல். அதே மாதிரி சாதவாகன அரசர் ஹாலா அப்படின்ற சாதவாகன அரசர் பிராகிருத மொழியில் எழுதிய காகா சப் தசதி அப்படின்ற நூல் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் செவ்வியல் இலக்கியம் அப்படின்றது என்ன? தொல்காப்பியம் முதன்மையான இலக்கண நூலாக கருதப்படக்கூடிய தொல்காப்பியத்தில் நமக்கு இந்த மாதிரி வரலாற்று விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. 8 தொகை, 10 பாட்டு, அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியம். இந்த ஐம்பெரும் காப்பியம் அப்படின்றது நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா. ஸோ இந்த 5 இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப மெஜாரிட்டியான விஷயங்கள்
நமக்கு இந்த வரலாற்றை சார்ந்து கிடைச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சிலப்பதிகாரத்துலேயும் அதே மாதிரி மணிமேகலையும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி தான். ஓகேங்களா? ஸோ இது புது ஆண்டுக்கு முன் கிடையாது. உங்களுக்கு சங்கம் மருவிய காலம்னாவே உங்களுக்கு கிபியில் வந்துடும். அது பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையிலானது. இதில் 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாக கருதப்படுது. ஓகேங்களா? எத்தனை பாட்டு இருக்குது? 2400 பாடல்களை கொண்டது. 8 தொகையும் 10 பாட்டும் 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம். ஓகேங்களா? 8 தொகையில் இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நமக்கு தெரியும். திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாளை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைவிடுகடாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு 10 பாட்டில் வரக்கூடியது. இதில் இந்த பெருமானாற்றுப்படையும் பட்டினப்பாளையம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியது. அந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யாரை பற்றி இந்த நூலில் சொல்லியிருப்பார்? பட்டினப்பாளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரிகாலனை பற்றி சொல்லியிருப்பார். அவருடைய போர் பற்றியும் அவருடைய வீரத்தை பற்றியும் அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டினப்பாளையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகாலனை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுவன. திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானவை. ஏன்னா முப்பாலாக வந்து திருக்குறளும் பகுத்திருப்பாங்க, அதே மாதிரி நாலடியாரையும் பகுத்திருப்பாங்க. ஸோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அதற்கான திருக்குறளுக்கு இணையான புகழை பெற்ற நூல் நாலடியார் தான். முதன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படுபவை. சொன்னோம் வெளிநாட்டவருடைய குறிப்புகளில் இருந்தும் நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து இந்த கிரேக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாகவே இருந்திருக்காங்க. அது மக்களாட்சியோடைய இதிலேருந்தே நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? நமக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சியோடைய தத்துவமே வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுலேயே அங்கே விஷயங்கள் இதெல்லாமே வந்திருக்கும் போது அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அவங்களுடைய குறிப்புகள் மூலமும் நம்மளுடைய வணிகம் இங்கே தமிழ் சமுதாயத்துக்கும் அந்த வெளிநாட்டு வணிகமும் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சிக்க முடியுது. கிரேக்க லத்தீன் சான்றுகள் தொலைதூர வணிகம் பண்பாட்டு தொடர்புகள் குறித்த செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறது. கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். என்ன நூல்? கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா? பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இதன் மூலம் நம்மளுடைய அந்த வணிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாற்று நூல், இயற்கை வரலாறு எனும் நூல் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதி வெளிவந்த ஜியோகிராஃபி புவியியல். ஓகேங்களா? ஸோ இந்த நூல் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ ஜியோகிராஃபி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நில வரைபடம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது எப்படி வந்து இந்த அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு அந்த பிஸ்னஸ் அப்படின்றது நடந்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது எப்படி நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள். ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டஞ்சேரியன் அட்டவணை இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டஞ்சேரியன் அட்டவணை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவரின் குறிப்புகளின் மூலமாக நம்மளுடைய வணிகத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியக்கூடிய சான்றுகள். மௌரியர் கால தென்னிந்தியா. அசோகருடைய கல்வெட்டுகளே பொது ஆண்டுக்கு முன் 270 பொது ஆண்டுக்கு முன் 30 வரை தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. அவருடைய கல்வெட்டுகள் மூலம்தான்
இங்கே தென்னிந்தியாவில் அரசியல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அசோகருடைய காலகட்டத்தில் எப்படி இங்கே இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா. இரண்டாம் பாறை கல்வெட்டில் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், யார் சேரர்கள். ஓகேங்களா. கேரளபுத்திரர்னாலும் சேரர்னாலும் ஒன்று தான். ஸோ சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர், அதிகமானதான் சத்தியபுத்திரர் அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அவரை பற்றின குறிப்பெல்லாம் எதில் இருக்குது? அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டில் இருக்குது. மௌரிய பேரரசு அப்படின்றது உங்களுக்கு கர்நாடகா, ஆந்திராவுடைய வடப்பகுதிகளை கொண்டிருந்தது. சங்க காலத்தில் எப்படி ஆண்பார் புலவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி பெண்பார் புலவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் அந்த சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. அப்படின்னா 450 பேரில் கிட்டத்தட்ட 30 பேர், ஓகேங்களா, 30க்கும் மேற்பட்டவர்கள் பெண்பார் புலவர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. சங்க பாடலின் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 பெண்பார் புலவரும் அடங்குவர். அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்கார்கள். ஓகேங்களா. ஸோ 30 பேர் சேர்ந்து 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் ஆகியோர் இந்த 30 பெண்பார் புலவர்களில் முக்கியமான புலவர்களாக பார்க்கப்படுறவங்க. மௌரிய பேரரசருடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்றரசுகள் வந்து உருவாச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த அரசர்களை பற்றின போதுமான செய்தி வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஏன் அசோகரை பற்றின விஷயங்கள் நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னா அவருடைய பாறை கல்வெட்டுகளாகட்டும், அவர் சார்ந்த அந்த நூல்களாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் வந்து அந்த பௌத்த சமயத்தை வந்து பரப்பினதாகட்டும், போதி மரத்தை வந்து அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து இலங்கைக்கு கொண்டு போக சொன்னதாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயத்தின் மூலம் வந்து அசோகரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதற்கப்புறம் வந்து இந்த சிற்றரசுகள் பற்றி நமக்கு தெரியறதுக்கு அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லான சான்றுகள் கிடைக்கல. என்ன அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெளியிட்ட நாணயங்களின் அடிப்படையில் ஓகே இவங்கெல்லாம் குறுநில மன்னர்களாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்றது அசஸ் பண்ணுறாங்க. சாதவாகனர் மகாராஷ்டிர பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான், என்ன இடம்? கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான், மகாராஷ்டிராவில் பைத்தன் என்னும் நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். சாதவாகனருடைய ஆட்சி அப்படின்றது எங்கெங்கே இருந்துச்சு நம்ம பார்த்துருப்போம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கி ஆட்சி செய்தவர்கள் தான் சாதவாகனர்கள். இப்போ இந்த சாதவாகனருடைய தலைநகரமாக எது இருந்திருக்கு? எப்படி நம்ம வந்து சோழர்களுக்கு உறையூர் தலைநகரம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சேரர்களுக்கு வஞ்சி தலைநகரமாக சொல்கிறோமோ, பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகரமாக சொல்கிறோம், அதே மாதிரி சாதவாகனர்களுக்கு தலைநகரமாக கருதப்படுவது இந்த மகாராஷ்டிராவில் பைத்தன், அதாவது கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான் அப்படின்ற இடம் தலைநகரமாக கொண்டு அவர் ஆட்சி செய்திருக்கிறார். பிலினியின் இயற்கை வரலாறு நம்ம நூல் பார்த்துருப்போம், மூத்த பிலினி. ஸோ பிலினியின் நூல் ஆந்திர நாட்டில் இருந்த கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாமே இருந்திருக்கு அப்படின்றத அவருடைய நூலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாதவாகன அரசர்லேயே வந்து ரொம்ப எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 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 குடும்பம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு தலைக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வரும், ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவாங்க. அந்த மாதிரி சாதவாகன அரசரில் யார், எந்த மன்னர் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணி. ஓகேங்களா. அவர் தான் ரொம்ப பெரிய அரசராக அவங்களுடைய அந்த சாதவாகனர்களுக்குள்ளே இருந்திருக்கார். ஓகேங்களா. கௌதம புத்திர சதகர்ணி பெரும் அரசராவார். சாக அரசர் நாகபனாவை வென்ற அவர் நாகப்பனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். யாரை தோக்கடிச்சிருக்காரு? சாக அரசர்
நாகப்பனாவை தோற்கடித்தவர் கௌதமபுத்திர சதகர்ணி. ஸோ தோற்கடித்தது மட்டும் கிடையாது, நாகப்பனா வெளியிட்ட நாணயத்தில் இவருடைய அரசு முத்திரையை, கௌதமபுத்திர சதகர்ணியுடைய அரசு முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டிருக்கிறார். நாசிக் கல்வெட்டு, நாசிக் கல்வெட்டு இவருடைய போர் வீரங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. யாருடைய போர் வீரத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது? கௌதம புத்திர சதகர்ணியுடைய போர் வீரங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு தான் இந்த நாசிக் கல்வெட்டு. ஸோ அதில் வந்து யார் யாரை வெற்றி கொண்டதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாகர், பகல்வர், யவனர்கள் இவர்களெல்லாம் வெற்றி கொண்டதாக நாசிக் கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் புத்திர சதகர்ணியுடைய அம்மா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தியதும் கௌதம புத்திர சதகர்ணி. அஸ்வமேத யாகம்னா இந்த குதிரையை வச்சு யாகம் செய்வாங்க இல்லையா, சொந்தது. அதுக்கப்புறம் வந்து பொறுப்பேற்ற கௌதம புத்திர சதகர்ணிக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற வசிஷ்ட புத்திர புலுமாயி சாதவாகன் நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தார். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட வந்து பெருசாக அவர் சார்ந்து நமக்கு விஷயங்கள் இருக்கார். அவருக்கு பின்னாடி வந்த வசிஷ்ட புத்திர புலுமாயி என்ன செஞ்சிருப்பார்? நாட்டினுடைய எல்லைகளை விரிவடைய செய்திருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அரசராக யக்னஸ்ரீ சதகர்ணி இருந்திருப்பார். ஓகேங்களா? யக்னஸ்ரீ சதகர்ணி தனது ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? ஸோ கௌதமபுத்திர சதகர்ணி வந்து நாகப்பனாவுடைய நாணயத்தில் தன்னோட அரசு முத்திரையோட நாணயத்தை திருப்பி வெளியிட்டிருப்பார். ஆனால் யக்னஸ்ரீ சதகர்ணி என்ன பண்ணியிருப்பார்? தன்னுடைய வெளிநாட்டு வணிகத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தன்னுடைய நாணயத்தில் கப்பலை வந்து பொறிச்சிருப்பார். ஓகேங்களா? கப்பல் வடிவத்தை நாணயத்தில் பொறிச்சு அதை வெளியிட்டிருப்பார். சாதவாகன அரசர் ஹாலா 700 காதர் பாடல்களை கொண்ட காக வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. காகா சப் தசதி. ஓகேங்களா? காகா சப் தசதி என்ற நூலை இயற்றினார். யாரு? ஹாலா. எந்த இதோடைய அரசர்? சாதவாகன அரசர் ஹாலா 700 காதர் பாடல்களை கொண்ட காகா சப் தசதி என்ற நூலை இயற்றியிருக்கிறார். மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்திருக்கு. இந்த நூல் எந்த மொழியில் இருந்திருக்கு? மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் இருக்கு இந்த நூல். ஸோ இதனுடைய கருப்பொருள் என்ன? இதனுடைய கருப்பொருள் நம்மளுடைய சங்க இலக்கியத்துடைய அகப்பொருளை ஒத்திருக்கு. அகப்பொருள்னா என்ன? அகப்பொருள்னா காதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கை, ஸோ இது சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த அகப்பொருளை ஒத்து இருக்கக்கூடியது. புறம்னா நமக்கு தெரியும், போர், வீரம், இது சம்மந்தப்பட்டது. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டையொட்டி சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. நம்ம பார்த்துருப்போம், சாதவாகன பேரரசு அப்படின்றது பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருக்கும். அந்த பேரரசு எப்போ வீழ்ச்சி அடையுது? பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி வீழ்ச்சி அடைகிறது. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டு காலம் இந்த சாதவாகன பேரரசு அப்படின்றது ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சாதவாகனர் காலத்துடைய முக்கியத்துவம், நில மானியம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நில மானியம் அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய அம்சம். யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இந்த நிலமானியம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கும் கொடுத்துருப்பாங்க. கிஃப்டும் கொடுத்து அதற்கு வரியும் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஆஃபரை வந்து பௌத்தர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நனிகாட் கல்வெட்டு. ஓகேங்களா? நனிகாட் கல்வெட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பௌத்த சங்கங்களுக்குன்னு நிறைய குடைவரை கோயில்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பௌத்த சங்கங்களுக்குன்னு நிறைய குடைவரை கோயில்கள், குகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு.
சங்ககாலம் பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகளிலிருந்து, அதாவது பூவாமு 300லேருந்து பூவாமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து, ஓகேங்களா, 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டிற்கு பின்னர் தொடங்கும் முதல் 3 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 600 வருஷம், ஓகேவா, வரையிலான காலம் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டுக்கு பின், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் அப்படின்றது சங்க காலம். இக்காலம் பற்றிய செய்திகள் நமக்கு பெருமளவில் சங்க இலக்கிய சான்றுகளிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. அதுதான் கல்வெட்டு சான்று, தொல்பொருள் சான்று, இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா. இக்காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம் என அழைப்பதே பொருத்தமானது. எந்த காலத்தை? இந்த சங்க காலத்தை தொடக்க வரலாற்று காலம் என அழைப்பதே பொருத்தமானது. மூவேந்தர் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தைச் சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமே அவ்வரசர்களின் பெயர்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யாரு? சேர சோழர் பாண்டியரை பற்றி நாம் சங்க இலக்கியத்தின் மூலம்தான் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டின் மூலமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது சாதவானுடைய சமகாலத்தவர் அப்படின்ற அந்த குறிப்பும் நமக்கு இருக்கு. சோழர் தமிழகத்தின் மத்திய வடபகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தனர். ஏன்னா 3 பேருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் சேர சோழ பாண்டியர். அப்படிங்கும்போது சேர சில கேரள பகுதிகளையும் சேர்ந்து ஆண்டிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது சோழர் தமிழகத்தின் மத்திய வடப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தனர். அவர்களது ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி எது? காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் அணை கூட கட்டியிருப்பார். காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. இதுவே பின்னர் சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. அவருடைய தலைநகரம் எது? உறையூர், ஓகேங்களா. தலைநகரம் உறையூர். அதே மாதிரி மாற்று வாழ்விடமாகவும் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் இருந்திருக்கு, ஓகேங்களா. துறைமுகமாகவும் இருந்திருக்கு, மாற்று வாழ்விடமாகவும் காவிரி பூம்பட்டினம் இருந்திருக்கு. இந்த உறையூர் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த உறையூர் அப்படின்ற நகரம். அதுதான் சோழருடைய தலைநகரமாக இருந்திருக்கு. மேலும் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம், காவிரி பூம்பட்டினம்னாலும் சரி புகார் நகரம்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஸோ அதுதான் சோழர்களுடைய முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. அரச குடும்பத்துடைய மாற்று வாழ்விடமாகவும் அந்த பகுதி இருந்திருக்கு. அவங்களுடைய சின்னம் புலிச்சின்னம். சோழர்களுடைய சின்னம் புலிச்சின்னம். கரிகாலனின் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணார் பட்டினப்பாளையில் விரிவாக விளக்கியிருப்பார், ஓகேங்களா. அதை பற்றி நமக்கு தமிழில் வந்து ஒரு இதே இருக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனாரை பற்றி நமக்கு பாடல் வரிகளும் இருக்கும். யார் இந்த கரிகாலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்சே சென்னியின் மகன் தான் இந்த கரிகாலன், ஓகேங்களா. இளஞ்சே சென்னியினுடைய மகன் தான் இந்த கரிகாலன். அவரை பற்றி பட்டினப்பாலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கும். அவருடைய பெருமைகள் என்ன, வீரம், போர் வீரம், அவருடைய நிர்வாகத்தை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலையில் தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா 16 லட்சம் பொற்காசுகளை வந்து கரிகாலன் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கொடுத்ததா செய்திகளும் இருக்குது. கரிகாலன் யாரை தோக்கடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் தோக்கடிச்சிருப்பார், பாண்டியரையும் தோக்கடிச்சிருப்பார். அவங்களுக்கு உதவி பண்ண 11 வேளிர் குல தலைவர்களையும் தோக்கடிச்சிருப்பார். எந்த போரில்? வெண்ணி போர்க்களத்தில். கரிகாலன் வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டார். ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருநற்கிள்ளி. இவரும் ஒரு சோழ அரசன் தான். ஸோ வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியவர் இந்த பெருநற்கிள்ளி. அதற்கப்புறம் சேர அரசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேரர் வந்து மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதிகளையும் ஆட்சி செய்தவர். எப்படி? நமக்கு சோழர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய மத்திய வடக்கு பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரி சேர மன்னர்
மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டுடைய கொங்கு பெல்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கரூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் இந்த இது எல்லாமே ஓகேங்களா. கரூர் உங்களுக்கு நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே உங்களுக்கு கொங்கு பகுதி தான். ஸோ இந்த கொங்கு பகுதியிலையும் ஆட்சி செய்தது யார்? சேரர்கள் தான். அவருடைய தலைநகரம் எது? வஞ்சி ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய தலைநகரம் 2 கிளைகளாக இருந்திருக்கு. அவங்க சேர இதே வந்து பார்த்திங்கன்னா 2 கிளைகளாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தலைநகரம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கும். ஸோ அவங்களுடைய தலைநகரம் எது? வஞ்சி. அவங்களுடைய துறைமுகம் முசிறியும் தொண்டியும். எப்படி காவிரி பூம்பட்டினம் சோழர்களுக்கோ அதே மாதிரி துறைமுகம் தான் முசிறியும் தொண்டியும் சேரர்களுக்கு. வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர் ஓகேங்களா. வஞ்சி அப்படின்றது இன்றைய தமிழகத்தின் கரூர் பகுதி தான் வஞ்சி அப்படின்ட்டு அப்போ சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அதையும் வந்து வஞ்சி, அதுதான் வஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் இருக்குது. அப்போ கரூரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வஞ்சின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதையும் அவங்க தலைநகரமாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. இந்த அரச குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளைகள் இருந்திருக்கு ஓகேங்களா. பொறையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டின் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். பார்த்தோம் இல்லையா, வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர். அந்த கரூரை அப்போ ஆட்சி புரிந்த சேர கிளையினர் யார்? பொறையர் அப்படின்றவங்க. 8 சேர அரசர்கள் குறித்து அவங்கள பற்றி புகழ்ந்து பாடின நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. புகழூர் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது. புகழூரில் உள்ள கல்வெட்டு 3 தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது ஓகேங்களா. யார் அந்த 3 சேர அரசர்கள்னு பார்த்தோம்னா சேரல் இரும்பொறை, இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதனும் அதே மாதிரி செங்குட்டுவன். இந்த 3 பேரை பற்றி இந்த புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு குறிப்பிடுது. இதில் சேரல் இரும்பொறை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர்லேயே நாணயங்களை வெளியிட்டிருப்பார். ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. யார் தன் பெயரிலேயே நாணயங்களை வெளியிட்ட சேர அரசுன்னு பார்த்தோம்னா சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டுள்ளார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் முக்கிய சேர அரசர்கள். இவர்களை பற்றின விஷயம் எந்த கல்வெட்டில் இருக்குது? புகழூர் கல்வெட்டில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டுவனுடைய மாபெரும் வட இந்திய படையெடுப்பை பற்றி குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஆனால் மற்ற சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி வந்து செங்குட்டுவன் வட இந்தியா வந்து போய் படையெடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் மற்ற சங்க இலக்கியத்தில் இல்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் அதற்கான குறிப்புகள் இருக்குது. செங்குட்டுவன் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் வைதீக அவைதீக மதங்களை ஆதரித்ததாகும். வைதீக அவைதீக மதம்னா என்ன? பௌத்தம் சமணம் தான் ஓகேங்களா. ஸோ பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஆதரித்திருக்கிறார். அதே மாதிரி செப்பு ஈய நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் ஓகேங்களா. செப்பு ஈய நாணயங்களையும் வெளியிட்டிருக்கார். சேரர்களுடைய சின்னம் நமக்கு தெரியும். எப்படி சோழர்களுக்கு புலியோ சேரர்களுக்கு வில்லம்பு, பாண்டியர்களுக்கு மீன். இப்போ சேரர்களின் வில்லம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்கள் கிடைத்திருக்கு. பாண்டியர் அடுத்து நம்ம பாண்டியர் பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த பகுதியை தலைநகராக கொண்டு வாழ்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா. மதுரையிலிருந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. தாமிரபரணி நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொற்கை அவர்களின் முக்கிய துறைமுகம். காவிரி பூம்பட்டினம் சோழர்களுடைய துறைமுகம். முசிறியும் தொண்டியும் சேரர்களுடைய துறைமுகம். கொற்கை அப்படின்றது பாண்டியர்களுடைய துறைமுகம். இந்த கொற்கை வந்து எதற்கு சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குளித்தலுக்கும் சங்குகள் சேகரிப்பிற்கும் பெயர் பெற்றது இந்த கொற்கை துறைமுகம். பெரிப்ளஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வெளிநாட்டு பயணிகள் இன்னொரு குறிப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் உடைய குறிப்புகளில் கொற்கை அப்படின்ற அந்த துறைமுகத்துடைய பெயரை கொள்கொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கொற்கையை
கொள்கை அப்படின்ட்டு யார் மென்ஷன் பண்ணியிருக்கா? பெரிப்ளஸின் குறிப்புகளில் மென்ஷன் பண்ணியிருக்கு. கொற்கை கொள்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டியருடைய சின்னம் மீன் சின்னம். அவங்களுடைய நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யானையுடைய வடிவம், யானையுடைய உருவமும், இன்னொரு பக்கம் மீனுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டயத்திற்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் பாண்டியர்கள். யாருடைய இதில் இருந்திருக்கு? அது கேரளத்தின் தெற்கு பகுதியின் மேல் போர் தொடுத்து கோட்டயத்திற்கு அருகே உள்ள நெல்கிண்டா அப்படின்ற துறைமுகம். ஆல்ரெடி கொற்கை துறைமுகம் பாண்டியர்களுடைய வசம் இருந்தது தான். அவங்க அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நெல்கிண்டா அப்படின்ற துறைமுகத்தையும் போர் தொடுத்து நெல்கிண்டாவையும் தன் வசப்படுத்துகிறாங்க. சங்கப்பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? முதல்லையே தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கெங்கே கிடைச்சிது? மாங்குளம், ஜம்பை, புகழூர். ஸோ அப்போ இந்த மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசனான நெடுஞ்செழியனை பற்றி அந்த மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. மதுரை காஞ்சி சங்க நூலான மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முதுகுடுமி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. மாங்குளம் பிராமி கல்வெட்டு யாரை குறிப்பிட்டிருக்கு? பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிட்டிருக்கு. மதுரை காஞ்சி யாரை குறிப்பிட்டிருக்கு? முதுகுடுமி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் மதுரை காஞ்சி குறிப்பிட்டிருக்கு. ஸோ அப்போ பெருவழுதி முதுகுடுமி பெருவழுதி வெளியிட்ட நாணயம் அப்படின்றது இதுதான். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் வெளியிட்டது யார்? முதுகுடுமி பெருவழுதி. ஒரு பக்கம் யானை உருவமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் அது. முதுகுடுமி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினர் என குறிக்கப்படுகிறார். யாரு? முதுகுடுமி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு எத்தனாம் நூற்றாண்டை சார்ந்தது? 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த செப்பேடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு? அவர் வந்து பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக கொடுத்துருக்காரு. இதில் ஒரு மைனஸும் இருக்குது. நிலங்களை தானமாக பெற்ற பிராமணர்கள் அங்கே இறங்கி விவசாயம் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நில உரிமையாளர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்ற விஷயமும் நடந்திருக்கு. தான் செய்த வேத வேள்வி சடங்குகளின் நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறுப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார். யாரு? முதுகுடுமி பெருவழுதி. நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகிறார். இந்த நூல்களையும் இந்த கல்வெட்டுகளையும் ஞாபகம் வச்சுக்கங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை புகழ்ந்திருக்கு? பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை புகழ்ந்திருக்கு. மதுரை காஞ்சி யாரை பற்றி சொல்லுது? முதுகுடுமி பெருவழுதியை பற்றியும் இன்னொரு நெடுஞ்செழியன். யார் அந்த நெடுஞ்செழியன்? தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. இதில் இந்த முதுகுடுமி பெருவழுதி தான் இந்த நாணயத்தை வெளியிட்டிருப்பார். இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானையும் உங்களுக்கு மீன் இதுவும் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததற்கான சான்று எது? வேள்விக்குடி செப்பேடு. எத்தனாம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த வேள்விக்குடி செப்பேடு? 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த தலையாலங்கானத்து நெடுஞ்செழியன் வந்து எப்படி புகழப்படுகிறார்னு பாருங்க. கொற்கையின் தலைவன் என்றும் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுகிறார். ஓகேங்களா? கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற
தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுபவர் தலையானங்கானத்து நெடுஞ்செழியன். நமக்கு தெரியும் திணைகள் 5 திணை இருக்கும், ஒவ்வொரு திணைக்குமே கடவுளும் இருப்பாங்க. ஸோ குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதியும், இங்கு வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் தான் குறிஞ்சி நிலப்பகுதியில் இருந்த விஷயம். ஓகேங்களா. ஸோ குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளாக கருதப்படுபவர் முருகன். அதே மாதிரி முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடம். ஓகேங்களா. ஸோ அப்போ குறிஞ்சிக்கு கடவுள் முருகன், முல்லைக்கு கடவுள் திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு உங்களுக்கு வருணன், பாலைக்கு பார்த்தீங்கன்னா கொற்றவை. ஸோ பாலையில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்வதற்கு, வேளாண்மையை தொழில் செய்வதற்கு அந்த இடம் அப்படின்றது அதற்கான ஏதுவான இடம் கிடையாது. ஸோ அப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் எதை தொழிலாக வச்சுருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை திருடுவதையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக வச்சுருப்பாங்க பாலை நில மக்கள். தமிழ் அரசமைப்பு நமக்கு தெரியும். நம்ம மனித பரிணாம வளர்ச்சியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வகையிலும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தன்னுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றத அடைஞ்சிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக பிரிஞ்சு அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு வரைக்கும் அது போயிருக்கும். ஓகேங்களா. அதற்கப்புறம் தான் இந்த அரசன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வரும். அப்போ இந்த அரசமைப்பு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கிளைகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. 3 கிளைகள், அதாவது அந்த 3 வகைப்பட்ட தலைமைத்துவ பண்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கிளார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 3 பேருமே ஒரு குழுவுக்கு தலைவர்கள் தான். ஆனால் அந்த தலைவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது லெவல் அப்படின்றது இல்லையா, அந்த லெவலுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளார், வேளிர், வேந்தன். வேந்தன்னா நமக்கு தெரியும் அரசன் அப்படின்ட்டு. இப்போ வேளிர் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த அதியமான், ஆய், பாரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளிரில் வரக்கூடியவங்க தான். கிளார் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் அல்லது ஒரு சிறிய பகுதியுடைய தலைவராக இருந்து பின்னர் நாடு என்று அறியப்பட்ட நிர்வாக பிரிவின் தலைவராக இருப்பவர் கிளார் அப்படின்றவங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பழங்குடி சமூகங்களின் தலைவர் யாரு? கிளார். வேந்தர் அப்படின்றது யாரு? மிகப்பெரிய வளமான நிலப்பரப்பை கட்டுப்படுத்தி அரசாள்பவர் தான் வேந்தன். வேளிர்கள் மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் தான் இந்த வேளிர்கள். வேளிர்கள் அப்படின்றவங்க யாரு? மூவேந்தர்கள் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான இடத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவங்க தான் வேளிர்கள். யாரெல்லாம் நம்ம வேளிர்கள்னு சொல்கிறோம்? அதியமான், பாரி, ஆய், இருங்கோ போன்ற குறுநில மன்னர்கள் நம்ம வேளிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க இயற்கை வளம் மிக்க பகுதியை ஆண்டவர்கள். இவங்களுடைய வேலை என்ன இருந்திருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆணிரை கவர்தல் காரணமாக இவர்களிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அந்த மூவேந்தர்கள் நிலத்தின் மீது கொண்டிருந்த பற்றையும் இவர்கள் பெற்றிருந்த செல்வாக்கையும் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா கிரேக்க ரோமானிய நூல்கள் இதை பற்றி சொல்லியிருக்கு. 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்கள் துணை சான்றுகளாக இதை உறுதிப்படுத்துது. எந்த அளவுக்கு மூவேந்தர்கள் நிலத்தின் மீது பற்றையும் செல்வாக்கையும் வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. போர்களே புறத்தனை இலக்கியங்களின் முக்கிய பாடுபொருளாக இருக்கின்றன. வரி வசூலிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோல் வச்சு சுங்கம் வச்சு வரி வசூல் செஞ்சுருக்காங்க. எப்போ? சோழர்கள் காவிரி பூம்பட்டினத்திலேயே பார்த்திங்கன்னா துறைமுகம் டோல் வச்சு பார்த்திங்கன்னா வரி வசூல் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி முசிறி துறைமுகத்திலிருந்து சேர அரசரும் வரி வசூலித்து இருப்பாங்க. ஸோ வரி வசூல் அப்படின்றது உங்களுக்கு மூவேந்தர் காலத்திலேருந்தே இருக்குது. பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கி
பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை வணிகம் மிக பெரும் பங்கை வகித்துள்ளது. வணிகம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்து விளங்கியதாக இந்த கால சான்றுகள் நமக்கு தெரியப்படுத்துது. வெளிநாட்டு பயனுடைய நூல்களின் மூலம் நாம் அதை அறிய முடிகிறது. அசோகர் கல்வெட்டுகளில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதியமான் நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் அப்படின்ற நிலையை அடைய முடியல. அதியமானன்னு சொல்கிறோம், வேலியர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ரேஞ்சில் அவரை அடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர்கள் வேந்தர்கள் அப்படின்ற அந்த நிலைக்கு எட்டலை. ஸோ வேந்தர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு படையெடுப்பு போர் அப்படிங்கும்போது போய் உங்களுக்கு தன்னுடைய நிலை எல்லையை விரிவுபடுத்திகிட்டே போகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை செய்யாததுனால சத்யபுத்ரா அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அதியமான் நாளடைவில் அவருடைய வலிமை குன்றி இந்த ஸ்டேஜில் இது வேலியர் அப்படின்ற ஸ்டேஜிலேயே இருந்துட்டார். வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக அவங்களே பட்டம் சூட்டி கொள்வது. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு அரசரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 23 பட்டம் 24 பட்டம் வச்சு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா தர்பாருக்கு வரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக என்னென்ன மாதிரி பட்டங்களை சூட்டி கொண்டிருக்கிறான்னு பார்க்கலாம். கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன், பெருவெழுதி போன்ற பட்டப்பெயர்களை சூட்டி கொண்டதன் மூலம் மற்ற மக்கள்கிட்ட இருந்து தன்னை ரொம்ப செல்வாக்கு மிக்கவராக காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. தமிழ் சமூகமும் பொருளாதாரம் பிஸ்னஸ் அப்பயே இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுதும். என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சுருக்காங்கன்றது வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெசவு தொழில் செஞ்சுருப்பாங்க, கட்டடம் கட்டக்கூடிய தொழில் செஞ்சுருப்பாங்க, இன்னும் நிறைய தொழில்கள் அப்பயே ரொம்ப ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொற்கை, கேரளத்தில் பட்டணம் ஆகிய இடங்களில் கைவினை பொருள் உற்பத்தி வலிமையாக நடந்துள்ளது. ஓகேங்களா? இந்த கைவினை பொருள் உற்பத்தி அப்படின்றது தமிழ் கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க கூட உங்களுக்கு பீகார்னா அப்போ மகதம். ஓகேங்களா? ஸோ மகதத்துலேருந்தும் சரி, மகாராஷ்டிராவிலேருந்தும் சரி, மத்திய பிரதேசத்துலேருந்தும் சரி ஆட்கள் இங்கே போனது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி இங்கே செஞ்சது, இல்லை அவங்க இவங்க எல்லாமே சேர்ந்து செஞ்ச விஷயங்கள். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகேவா? அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொற்கை, கேரளத்தில் பட்டணம் ஆகிய இடங்களில் கைவினை பொருள் உற்பத்தி வழமையாக நடந்துள்ளன. மதுரை, காஞ்சி பகல் மற்றும் இரவு நேரக்கடை, அதாவது நாலங்காடி அல்லாங்காடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பகல்லையும் கடை இருந்திருக்கு, நைட்லேயும் கடை இருந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கைவினை பொருள்கள் பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல் எது? இதை பற்றி குறிப்பிருக்கக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள், பெரும்பாலும் வணிகர்கள், நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றன. ஓகேங்களா? ஸோ மட்பாண்டங்கள் மேலே அப்போ பொறிச்சிருப்பாங்க இல்லையா பெயர், அந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் அப்படின்றது கிடையாது, தமிழ் பெயர்கள் அப்படின்றது கிடையாது, மற்றவங்களுடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியுது? ஓகே, தமிழ் அல்லாதவர்களும் மற்ற மொழி பேசக்கூடியவர்களும் மற்ற ஏனைய பகுதிகளில் இருந்தும் இங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள். மகதம் அப்படின்றது உங்களுக்கு இன்றைய பீகார், மாலவம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா? சொல்கிறது எது? மணிமேகலை தான் சொல்லுது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை இது சொல்லுது. என்னன்ட்டு மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் இவங்க எல்லாமே தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு மணிமேகலை குறிப்பிட்டிருக்கு.
தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தோடு தொடர்புடைய 3 சொற்கள் இடம்பெற்றிருக்கும். ஒன்று வணிகன், சாத்தன், நிகம அப்படின்ற சொற்கள் எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கு. எல்லாமே இந்த சொற்கள் எல்லாமே எதனோட தொடர்புடையது? வணிகத்தோட, பிஸ்னஸோட தொடர்புடைய சொற்கள். என்னென்ன சொற்கள்? வணிகன், இது நமக்கு இயல்பாகவே தெரியும். வணிகன்னா பிஸ்னஸ் பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி. சாத்தன், சாத்தன் அப்படின்னா இடம் விட்டு இடம் சென்று பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது சாத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சாத்து, சாத்து அப்படின்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த சாத்து. அப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய சொற்களாக நாம் பார்க்கக்கூடியது வணிகன், சாத்தன், நிகம். ஓகேங்களா? நிகம் இந்த மாதிரி சொற்கள்லாம் வணிகத்தோடு தொடர்புடையது. இதே மாதிரி உப்பு விற்கிறாங்க இல்லையா? உப்பு விற்கக்கூடிய வணிகர்களை உமனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு விற்கக்கூடிய வணிகர்களை உமனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் எப்படி இந்த பணம் கைமாறுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கைமாறி இருக்கு. ஆனால் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பாரதியார் சொல்லுவார் இல்லையா, கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் பண்டமாற்று முறை மூலம் பிஸ்னஸ் செஞ்சுருக்காங்க. வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது. ரோம, தங்க, வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பண்டமாற்று முறை தான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோமுடைய தங்க நாணயமும் வெள்ளி நாணயமும் இந்த பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா, அம்போரா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஜாடி. ஓகேங்களா? ஸோ அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடி கண்ணாடி பொருள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை நமக்கு பறைசாற்றுகிறது. அம்போரா அப்படின்றது என்ன? அம்போரா என்பது ரோம நாட்டு ஜாடிகள், கண்ணாடி பொருள்கள், கடல் கடந்த வணிக நடவடிக்கையை நமக்கு குறிக்கிறது. ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வம், அயல்நாட்டு வணிகர்களின் வருகை ஆகியவை குறித்து தொல்பொருள் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் இருக்கு. ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதியிலும் தென்னிந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் கண்டறியப்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழடி, வைகை நாகரிகத்தை நமக்கு சொல்லக்கூடிய கீழடி. கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையின் சிறப்பம்சங்கள். கீழடிய 4ஆம் கட்ட அகழாய்வுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2018ஆம் ஆண்டு மேற்கொண்டிருப்பாங்க 4ஆம் கட்ட அகழாய்வு. ஸோ அதில் வந்து அந்த அகழாய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரி 6 கரிம மாதிரிகளை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பாங்க. அந்த ஆய்வுக்கு எங்கே அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா பகுப்பாய்வு சோதனைக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? காமா கிடையாது, பீட்டா பகுப்பாய்வு சோதனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாடு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வந்துடும். மாகாணமும் தெரியணும். அமெரிக்கா நாடு, ஃப்ளோரிடா மாகாணம், நகர் மியாமி நகர். அங்கே என்ன பகுப்பாய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது? பீட்டா பகுப்பாய்வு. ஓகேவா? பீட்டா பகுப்பாய்வு சோதனைக்காக 6 கரிம மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த கரிம மாதிரிகளை சோதனை செஞ்சு பார்க்கும்போது கீழடி அப்படின்றது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 580. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழடி நாகரிகம் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ சேகரிக்கப்பட்ட இந்த 6 கரிம மாதிரிகள் எந்த டிஸ்டன்ஸில் இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்திலிருந்து இந்த கரிம மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மியாமி நகரில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே செய்யப்பட்ட ஆய்வு அப்படின்றது பீட்டா
பகுப்பாய்வு. இதன் மூலம் கீழடி நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 580 என முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது. அப்போவே வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. ஸோ பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு அப்படின்றது கீழடி நாகரிகத்தில் இருந்திருக்கு. அதற்கு சான்றாக பார்க்கப்படுவது இந்த மட்பாண்டங்களில் பானை ஓடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் அந்த எழுத்துக்களோட அந்த குறியீடுகளோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கிமு 580 காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடும் அடங்கும். இதிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஓகேங்களா, போகாமோ 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. ஓகேங்களா, போகாமோ 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்கு. அதே மாதிரி கீழடி அகழ்வாய்வில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய 70 எலும்பு துண்டுகள் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 70 எலும்பு துண்டு மாதிரி கிடச்சிருக்கு. அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. இதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பலை, இது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய புனேவின் தக்கான கல்லூரிக்கு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த 70 எலும்பு எதை சார்ந்தது, எந்தெந்த மாதிரி விலங்கினங்களை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமிழ் இருக்கக்கூடிய பசு, திமிழுள்ள பசு, காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில், இந்த மாதிரி உயிரினங்கள் அப்பயே 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறதுன்றது நமக்கு தெரிய வருது. போகாமும் 6ஆம் நூற்றாண்டிலேயே திமிழ் இருக்கக்கூடிய பசு, காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, மயில், கலைமான், காட்டுப்பன்றி இது எல்லாமே அப்போவே இருந்திருக்கு. கட்டட தொழில்நுட்பம். ஸோ கட்டட தொழில்நுட்பம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு செங்கல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா செங்கலும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு அடி அகலம், 1/2 அடி நீளம் அப்படின்னா எல்லாமே ஒரு 4 அடி வந்து டெப்த்துன்னு வச்சுங்க. இதே இதில் வந்து இன்றைக்கி இருக்கும். ஆனால் இது போகாமல் 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்குன்றதுக்கு சான்று தான் கீழடி கட்டட தொழில்நுட்ப சான்று. ஓகேங்களா, செங்கற்கள் 1:4:6 என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்படுவதால் அக்காலகட்டம் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா, ஸோ கல்லுடைய டைமென்ஷன் ஒவ்வொரு கல்லுமே ஒரே மாதிரியே, ஒவ்வொரு கல்லும் வேறு வேறு மாதிரி இல்லாமல் எல்லா கல்லும் ஒரே டைமென்ஷனில் இருந்திருக்கு. அந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1:4:6 அப்படின்ற ரேஷியோவில் எல்லா செங்கல்லும் இருந்ததுனால ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில்நுட்பத்தில் கீழடி நாகரிகம் சிறந்து விளங்கி இருக்குது அப்படின்றது தெரிய வருது. நெசவு தொழிலும் செஞ்சுருக்காங்க. கீழடி நாகரிகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நெசவு தொழில், சாயமேற்றுதல், பாவு போடுறது அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போவே இருந்தே இருந்திருக்கு. இன்றைக்கி நேற்று ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுகளில் இல்லை, நெசவு தொழில் அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன்னே இருந்திருக்கிறத நம்ம கீழடி நாகரிகத்தின் மூலம் தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ இந்த தக்கலிகள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூல் நூற்க பயன்படும் ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்கலிகள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நூல் நூற்க பயன்படும் 180க்கும் மேற்பட்ட தக்கலிகள் கிடச்சிருக்கு. கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் கிடச்சிருக்கு. தறிகள் தொங்க விடக்கூடிய குண்டு, வெயிட்டுக்காக அந்த பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. எதற்காக அப்படின்னா வரக்கூடிய அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வரணும். ஓகேங்களா, ரொம்ப லூஸாக வந்துச்சுன்னா வியூ பண்ணோம்னா அந்த இடத்துல இலை வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை வந்து கொடுத்து ரொம்ப டைட்டாக அந்த நூல் வரணும், வேணுன்ற அந்த டென்ஷனோட அந்த நூல் வரணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தானே இந்த குண்டு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்க. தறியில் தொங்க விடக்கூடிய குண்டை கீழடி நாகரிகத்திலேயே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி செம்பினாலான ஊசி இதெல்லாமே இருந்திருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நூற்றல் ஆகட்டும், அது ஸ்பின்னிங் ஆகட்டும், பாவு போடுறதாகட்டும். பாவு அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஷர்ட்டு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இலை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லேஸ்மெண்ட்டில் போயிருக்கும், ஒன்றோட ஒன்று பின்னி போயிருந்திருக்கும். அப்போ இந்த பாவு அப்படின்றது உங்களுக்கு வெஃப்ட்டும்,
வீவிங் அப்படின்றது உங்களுக்கு வார்ப்புன்ற மாதிரி வரும். பாவு அப்படின்றது உங்களுக்கு வார்ப்பு, வீவிங் அப்படின்றது உங்களுக்கு விஃப்டியான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போவே இருந்திருக்கு. இந்த பாவு அமைக்கக்கூடியது, ஸ்பின்னிங்கு, தறி ஓட்டுறது, நெசவு, அதுக்கப்புறம் டையிங், சாயமிடல், டையிங்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போவே இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பிஸ்னஸ் பண்ணதுக்கான சான்றும் நமக்கு கீழடி நாகரிகத்தில் வந்து தெரிய வருது. இந்த பிஸ்னஸ் அப்படின்றது வெளிநாட்டுக்கும் செஞ்சுருக்காங்க. இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்தில் வழியாக வந்து இந்த பிஸ்னஸ்க்கான இந்த பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. என்னென்ன மாதிரி விஷயங்கள்? அக்கேட், கார்னேலியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது? மகாராஷ்டிரம், குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்பயே அக்கேட், கார்னேலியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் மகாராஷ்டிரம், குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். சிவப்பு வண்ண பானையோடு, கீழடியில் கிடைத்த சிவப்பு வண்ண பானையோடு இவ்வகை பானைகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டன் வகையாகும். கீழடியில் ஒரு சிவப்பு வண்ண பானை ஓடு கிடச்சிருக்கு. இந்த சிவப்பு வண்ண பானை ஓடு அப்படின்றது நமக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா, கிமு அதாவது பூவாமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த அரிட்டைன் வகை பானை. இதில் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிட்டைன் வகை பானை அப்படின்றது எங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு? கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக பிஸ்னஸ் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரத்துக்கும் செஞ்சுருக்கோம். அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை இறக்குமதி பண்ணி இங்கே நம்ம அக்கேட்டு, கார்னெலியன்ற மாதிரி பொருட்கள்லாம், மணிகள் எல்லாமே தயாரிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம ரோம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பானை இங்கே கண்டெடுக்கப்பட்டதன் மூலமாக நமக்கும் ரோமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இது போக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்திலான 7 ஆபரண துண்டு, செம்பு அணிகலன்கள், மதிப்புமிக்க மணிகள், கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சங்காலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்பு, இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியில். இது போக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, படிகம், குவாட்ஸு, வண்ணம் தீட்டப்பட்ட மணாலான மணிகள். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து டெரக்கோட்டா அப்படின்ட்டு ஒரு டெரக்கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு சட்டன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரக்கோட்டா ஜுவல் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிருக்கும். அந்த டெரக்கோட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, களிமண்ணை வந்து மோல்டில் வச்சு செஞ்சு அதை வந்து சுட்டு அதற்கப்புறம் அதில் வந்து பெயிண்ட் பண்ணி நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தோடு, வளையல், இந்த நெக்லஸ் இந்த மாதிரிலாமே போட்டிருந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கண்ணாடி, படிகம், குவாட்ஸ், வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள். ஸோ இதெல்லாமே அப்பயே இருந்திருக்கிறது தான். அக்கேட், கார்னெலியன் மற்றும் சுடுமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட மணிகள் கீழடியிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளது. இரும்பு பொருள்கள், இரும்பு ஆணி, கத்தியோடைய பாகம், இதெல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுடுமண் உருவங்கள், சுடுமண்ணாலான 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள், 26, 28 காதணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதெல்லாம் சுடுமண் உருவங்கள். இதுபோக விளையாட்டு பொருள்களான பகடக்காய், வட்டச்சில்லு, ஆட்டக்காய், இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே சுடுமண்ணால் ஆனவை தான். இந்த கீழடி நாகரிகம்ன்றது நமக்கு வைகை நதிக்கரையிலிருந்து தான் நமக்கு இந்த கீழடி அகழாய்வுகள் அப்படின்றது செஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அந்த மண்பானை ஓடுகளில் கிடைக்கப்பட்ட அந்த கீழடியிலேருந்து கிடைக்கப்பட்ட மண்பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய குறியீடுகள் எதை ஒத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்துவெளி முத்திரையை ஒத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் அப்படின்றது தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கீழடி அகழாய்வின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? நகரமயமாதல் அப்படின்றது கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? கிபி இல்லை,
நகரமயமாதல் பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே நகரமயமாதல் அப்படின்ற விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதற்கு சான்று கீழடி. பொருணை நாகரீகம். பொருணை நாகரீகம் அப்படின்றது என்ன? பொருணை அப்படின்றது தாமிரபரணி நதி தான். இப்போ பொருணை தமிழ்நாட்டின் ஒரு வற்றாத ஆறு. தாமிரபரணி ஆறு தான் பொருணைன்னு நம்ம சொல்லுவோம். இது எந்த வழியாக பாய்ந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வழியே பாயக்கூடிய நதி தான் இந்த தாமிரபரணி நதி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஆதிச்சநல்லூர். ஆதிக்குடின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம் ஷார்ட்கட்டு. ஆதிச்சநல்லூர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆதிக்குடி. ஆதி அப்படின்னா ஆதிச்சநல்லூர், குடி அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஆதிச்சநல்லூரில் 1876 யார் அகழாய்வு செஞ்சிருப்பா? ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகூர் அப்படின்றவர் ஆதிச்சநல்லூரில் 1876 அகழாய்வு செஞ்சிருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1899 1905 வரைக்கும் ஒரு 6 ஆண்டுகள் இங்கிலாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் அகழாய்வு அங்கே செஞ்சிருப்பார். அவர் அங்கே அகழாய்வு செஞ்சு சேமித்த பொருட்கள் எல்லாமே இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் நம்முடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் 2004 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசு தொல்லியல் துறையினால் வந்து பார்த்திங்கன்னா 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செஞ்சுருப்பாங்க. அதற்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2019-21 கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிடப்பகுதி புதைமேடுகளின் அகழாய்வு பணியினை தொடங்கியிருக்கு. கொர்க்கை. கொர்க்கை வந்து யாருடைய துறைமுகமாக நம்ம பார்த்தோம்? பாண்டியர்களுடைய துறைமுகமாக நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கொர்க்கை அப்படின்றது சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம். தமிழக அரசின் தொல்லியல் துறையினால் 1968 வருஷம்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கங்க, வருஷம்லாம் இதில் ரொம்பவே முக்கியம். 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. எங்கே? கொர்க்கையில். தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழ்வாய்வானது 2020-21 கொர்க்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல்சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறது. ஆதிச்சநல்லூர்லேருந்து ஒரு சில கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் சிவகலை. இந்த சிவகலையில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகலை அப்படின்ற ஊரில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 இங்கே அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. 2019 செய்யும்போது உமி நீக்கிய நெல்மணிகள் கிடைக்கிது. ஓகேங்களா? ஆதிச்சநல்லூரில் 2019 ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகலை அப்படின்ற இடத்துல 2019 அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் போது அங்கு ஒரு உமி நீங்கிய நெல்மணி கிடைக்கிது. அந்த உமி நீங்கிய நெல்மணியை வந்து ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறாங்க. எந்த காலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மியாமி நகரில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகம். ரெண்டே ஆய்வகம் தான், ஒன்று பூனே, இன்னொன்று வந்து அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இந்த நெல்மணி உமி நீக்கிய நெல்மணி அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் 1155 ஆண்டுகள் பழமையானது. அப்போ இப்போ கரண்ட் இயர்லேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நம்முடைய தாமிரபரணி பண்பாடு. பொருணை பண்பாடு என்பது 3200 வருடங்கள் பழமையானது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஈமத்தாளி மற்ற விஷயங்கள் எல்லாமே. இது போக வந்து பார்த்திங்கன்னா பொன்னாலான நெற்றி பட்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியின் மூலம். அப்புறம் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுமண் பெண்ணுருவங்கள். இந்த சுடுமண் பெண்ணுருவங்கள் உங்களுக்கு சிந்துவெளியிலையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சிந்துவெளியிலையும் இந்த சுடுமண் பெண்ணுருவங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லையும் இந்த பெண்ணுருவம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
இரும்பு பொருட்கள் 32 விதமான இரும்பினாலான கருவிகள் கிடைச்சிருக்கு. எத்தனை விதமான இரும்பினாலான கருவிகள்? 32 விதமான. இதையே எண்ணிக்கையாக கேட்கலாம். பொருளினை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை விதமான இரும்பினாலான கருவிகள் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 விதமான இரும்பினாலான கருவிகள் கிடைச்சிருக்கு. பானை வகைகள். கருப்பு சிவப்பு நிறப்பானை, 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் கிடைச்சிருக்கு. அணிகலன்களும் கிடைச்சிருக்கு. செம்பு, இரும்பு, மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைக்கப்பட்டிருக்கு. அணிகலன்கள் அணிகலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கக்கூடியது. வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அப்போவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? செங்கற்கட்டுமானம் 29 வரிசையில் வச்சிருக்கக்கூடிய இந்த செங்கற்கட்டுமானம் 1 கிலோ 29 வரிசை வச்சிருக்கக்கூடிய இந்த செங்கற்கட்டுமானத்தின் அடிப்படையில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட்டும் சரி இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகிறது. சங்கு வளையல் தொழிற்கூடம் எங்கே இருக்கும்? சங்குனாவே நமக்கு முத்து சங்கு அப்படிங்கும்போது நம்ம எங்கே போயிடுவோம்? கொற்கைக்கு போயிடுவோம். அப்போ சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. அசோகரின் மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது. இல்லை, ஸோ பௌத்த மதம் இலங்கையில் பரவுவதற்கு காரணமாக இருந்த இந்த அசோகருடைய மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகின்றது. பிராமணனுடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சங்க இலக்கியங்கள் சான்று அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இக்காலகட்டத்தில் வர்ணாசிரமம் என்னும் கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேரூன்றவில்லை. இந்த வர்ணாசிரம முறை மருத நிலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? அப்போ பிராமணருடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சான்றாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். ஆனால் அந்த டைமில் சங்க காலத்தில் வர்ணாசிரம முறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பகுதிகளை அந்த அளவுக்கு வேரூன்றலை. பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் கழிமுக பகுதிகள் பல பௌத்த மையங்களை கொண்டுள்ளன. அமராவதி, நாகார்ஜுனகொண்டா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் இதை உணர்த்தது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேயும் காவிரி பூம்பட்டினத்துலேயும் ஸ்தூபி இருந்ததற்கான சான்றுகளும் இருக்குது. ஏன்னா காவிரி நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்த மதத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். எப்படி எந்த அளவுக்கு வந்து சிவன் மலையும் அதற்கான விஷயங்களையும் வந்து அதற்காக கோயிலெலாம் கட்டினாரோ அதே மாதிரி பௌத்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்வம் அப்படின்றது இருந்திருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு தெரியும் புத்த விகாரம் அப்படின்றது நாகப்பட்டினத்தில் அப்போ இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ காஞ்சிபுரத்துலேயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? காஞ்சிபுரத்துலேயும் காவிரி பூம்பட்டினத்துலேயும் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் இருக்குது. வணிகர்களும் சாதாரண மக்களும் சமணத்துறவிகளுக்கு பாறை மறைவுகளில் படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்ததற்கான சான்றுகளும் இருக்குது. களப்பிரர்களின் காலம் இருண்ட காலம்னு சொல்லும் இல்லைங்களா? களப்பிரர்களின் காலத்தை தான் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. சங்க காலத்திற்கும் பல்லவர் பாண்டியர் பிற்கால பல்லவர் பாண்டியர் காலத்திற்கும் இடைப்பட்ட தோராயமாக பொது ஆண்டு 300லேருந்து கிபி 300 to 600 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம்
களப்பிரர்களின் காலம். தமிழகத்தின் பாரம்பரிய அரசுகளான மூவேந்தர்களையும் தோற்கடித்ததால் இக்காலமானது களப்பிரர்களின் இடைக்கால ஆட்சி என்றும் இருண்ட காலம் என்றும் தொடக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரித்திருக்காங்க. இக்காலத்தில் தான் உன்னதமான தமிழ் இலக்கியமான திருக்குறளும் அதோடு ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்டன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய சிறந்த காப்பியங்களும் இந்த களப்பிரர் காலத்தை சேர்ந்தவையே. சமணமும் பௌத்தமும் ரொம்ப செல்வாக்கு பெற்று விளங்குச்சு. களப்பிரர் காலத்தில் எந்த மதம் ரொம்ப செல்வாக்கோடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமண மதமும் பௌத்த மதமும் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னர் வட தமிழகத்தில் பல்லவரும் தென் தமிழகத்தில் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தை உருவாக்க இது ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராண மதங்களின் செல்வாக்கிற்கு உள்ளாயினர். அதனால் பார்த்திங்கன்னா இம்மதங்கள் பக்தி இயக்க அடியார்களின் வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தன. என்னதான் உங்களுக்கு சைவ வைணவ இது வந்துச்சுனாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருந்த மதங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமண மதமும் பௌத்த மதமும். களப்பிரர்களை பற்றி நமக்கு சான்று கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி சேர்ந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா களப்பிரர்களின் அரசனாக கருதப்படக்கூடிய சேந்தன் கூற்றன் அப்படின்ற 2 அரசர்களுடைய பெயர்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் இருக்குது. ஓகேங்களா? களப்பிரர்கள் பற்றிய குறிப்பு இருக்கக்கூடிய கல்வெட்டு கிடைச்ச இடம் பூலாங்குறிச்சி, சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி. இது 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டு. இதில் குறிப்பிடப்படக்கூடிய அரசர்கள் களப்பிர அரசர்கள் சேந்தன் மற்றும் கூற்றன். களப்பிர அரசர்கள் என கருதப்படுகிறது. இவங்க 2 பேரும் களப்பிரர்கள் அப்படின்ட்டு கருதுகிறாங்க. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதி காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது. அவங்க மூவேந்தர்களை தோக்கடிச்சு தான் களப்பிரர்கள் ஆட்சி அப்படின்றது அமையுது. ஏன்னா போரில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவங்க தான் இந்த களப்பிரர்கள். அவங்களுடைய ஆட்சி அப்படின்றது எப்போ முடியுது? பொது ஆண்டு பின், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரர்கள் ஆட்சின்னு சொல்கிறோம். அவங்க தோற்கடித்து வந்தது மூவேந்தர்களை. அவர்களை யார் தோற்கடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தோற்கடித்தார்கள். ஓகேங்களா? பாண்டியர்களால் களப்பிரர்களுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எப்போது? கிபி 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதி. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடிவடையுது. புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியாவுடைய வரலாறு அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு உங்களுக்கு 5ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியுது? அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி சாதவானவருடைய சமகாலத்தவர்கள் இவங்க அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பௌத்தமும் சமணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வாக்கு பெற்ற மதங்களாக இருந்திருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். இந்தியா பார்த்திங்கன்னா அதாவது அப்போ இருந்த தமிழர்கள் இந்திய பகுதியிலையும் சரி, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார் அப்படின்ற பகுதிகளுக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, வெளிநாடுகளுக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அது எதன் மூலமாக அறிய முடியுது? ரோமானியோடைய வெள்ளித்தங்க நாணயங்கள் மூலமாக அறிய முடியுது. அதே மாதிரி இங்கே இருந்து அந்த கைவினைஞர்கள், மகதத்திலேருந்து வந்த கைவினைஞர்கள், அதே மாதிரி மால்வாலேருந்து வந்த கைவினைஞர்கள், மகாராஷ்டிராவிலேருந்து வந்த கைவினைஞர்கள், இவங்க மூலமாக நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணிகள் செய்வதற்காக குஜராத்லேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து மூலப்பொருட்களை இங்கே வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்றது இந்தியாவுடைய வட இந்தியாலையும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. புக் பேக் ஆன்சர் பாருங்கள். கரிகாலன் யாருடைய மகன்? கரிகாலன் இளஞ்சே சென்னியின் மகனாவார். இவரை பற்றி
பாடக்கூடிய பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய போர்க்குணத்தையும் அவங்களுடைய நிர்வாகத்தை பற்றியும் பாடக்கூடியது தான் பட்டினப்பாலை. எழுதனையாது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? தலையாலங்கணம் நெடுஞ்செழியன். பார்த்தோம் இல்லைங்களா? தலையாலங்கானத்து நெடுஞ்செழியன். பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார். கஜவாகு இலங்கை. திருவஞ்சிக்கலம் சோழர் கிடையாது. திருவஞ்சிக்கலம் சேரர்களுடைய தலைநகரமாக கருதப்படுது. எப்படி கரூர் இப்போ கரூர் அப்போ வஞ்சி அப்படின்ட்டு ஒரு தலைநகரமாக சேரர்களுடைய தலைநகரமாக கருதப்படுதோ அதே மாதிரி திருவஞ்சிக்கலம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சிக்கலமும் சேரர்களுடைய தலைநகரமாக கருதப்படுகிறது. சோழர்களுடைய தலைநகரம் கிடையாது. சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். அப்போ 4 தான் தப்பு. யார் ராஜசூய யாகத்தை நடத்தியது? பெருநற்கிளி தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பார். இக்ஷவாகுகள் டேஷ் பகுதியில் வலிமை பெற்றனர். ஆந்திரா கர்நாடக பகுதியில் வலிமை பெற்றிருப்பாங்க. யாருக்கு பின்னாடி அவங்க வந்திருப்பாங்க? சாதவாகனர்களுக்கு பின்னாடி இக்ஷவாகுகள் வந்திருப்பாங்க. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். தப்பு. களப்பிரர்கள் சமணத்தையும் பௌத்தத்தையும் ஆதரித்தனர். பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடித்தனர். மூவேந்தர்களையும் தோற்கடித்து வந்திருப்பாங்க. இவங்களை தோற்கடிச்சது பாண்டியர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இக்ஷவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். சரி. உப்பு வியாபாரிகளை என்னன்னு சொன்னாங்க? உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். அதே மாதிரி வணிகம் செய்கிறவங்கள வணிகன், சாத்தன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர், ஒரு நிமிஷங்க, என்ன பேருன்றது பார்த்துலாம். இது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிகம், ஓகேங்களா? வணிகன், சாத்தன், நிகம் போன்ற சொற்கள் மூலம் வணிகத்தோடு தொடர்புடைய சொற்கள். இந்த 3 சொற்களும் வணிகத்தோடு தொடர்புடைய சொற்கள். ஸோ அவ்வளோதான். இதோடு இந்த பாடம் முடிவடையுது. மீண்டும் இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.